ஹாய். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிற ஏஜி புதூர் எல்என்டி பைபாஸ் ரோட்ல இருக்கிற பாரம்பரிய நாட்டுக்கோழி விருந்து மண்பானை சமையல் ரெஸ்டாரண்ட்டுக்கு தாங்க வந்திருக்கிறோம். நைட் டைம் பார்த்துட்டிங்கன்னா ரொட்டி நான் சப்பாத்தி புல்கா ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸு இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்குதுங்க. இந்த ஸ்டாட்டஸ் பார்த்தீங்கன்னா சில்லி சிக்கன் 65 தந்தூரி கிரில்லு இதெல்லாம் ஐட்டம் அவைலபிளாக இருக்குது நைட் டைமில். எல்லா ஐட்டம்ஸுமே இங்கே இருக்குது. 300 ஐட்டம்ஸ் இருக்குது. அதாவது நம்ம ஒரு கோயம்புத்தூருக்கு ஒரு வேலையை வந்தோம்ல, அந்த ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். ஆமாங்க, காலையில் எத்தனை மணிக்கு? மத்தியானம் 1 மணிக்கு சிங்கம்நெல்லேருந்து பஸ் ஏறணும். வர்றோம் வந்துகிட்டே இருக்கோம். நாங்கன்னா திண்டுக்கல் வந்து அங்கேருந்து கோயம்புத்தூர் வந்து வரணுமா, இவ்வளோ நேரம் ட்ராவலு, பயங்கர டயர்டாயிருச்சு. ஆனால் வந்ததோட நம்மளை உள்ள கூப்பிட்டு டக்குன்னு நீங்கள் முதல்ல சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். நம்ம சாப்பிட்டுட்டு, ஏன்னா மணி 11 கரெக்டாக 11 ஆயிடுச்சுங்க. இப்போ தான் சாப்பிடவே செய்கிறோம். காலையில் நாங்கள் 1 மணிக்கு சிங்கம்நாரியில் ஏறினது, இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். இனி போயிட்டு சாப்பிட்டுட்டு ரூமில் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு என்ன விசேஷம் என்னங்கிறது பார்ப்போம். இப்போ நம்ம சாப்பிட்றது சப்பாத்தி, முத்து சாப்பிட்றது சப்பாத்தி, பிரகதி சாப்பிட்றது பிரியாணி சிக்கன். வாங்க எங்களோட சேர்ந்து நீங்களும் சாப்பிடலாம். சப்பாத்திக்கு என்ன இது? சிக்கன் கிரேவி வச்சிருக்காங்க. இங்க வந்து நாட்டுக்கோழி சிக்கன் கிரேவி வச்சிராமா? ஏமா கொஞ்சம் எனக்கு அப்புறம் வெறும் சப்பாத்தியை சாப்பிடுவீங்க? நான் நாட்டுக்கோழி சாப்பிட மாட்டேன். அது நாட்டுக்கோழி இல்லம்மா, அது சாதா சிக்கன் கிரேவிங்க. அப்ப நான் சாப்பிட்டுக்கிறேன். ஓகேங்களா, வாங்க சாப்பிடலாம். நேத்து இங்க நாங்க வந்துட்டோம். வந்ததோட என்னென்ன சாப்பிட்டோம், என்ன பண்ணோன்றதை நீங்க வீடியோல பாத்திருப்பீங்க. இருந்தாலும் இப்ப காலை பொழுதுல எப்படி இந்த ஏரியா இருக்குது அப்படின்னு நீங்க பாக்கணும் பாத்தீங்களா. அதனாலதான் இது பைபாஸ் ரோடுங்க. நல்ல பைபாஸ் ரோடுன்றனால வண்டி வாகனம்லாம் நிறுத்துறதுக்கு சூப்பரான ஏரியாவா இருக்கு. 100 வண்டி வந்தாலும் ஒற்ற நேரத்துல நிப்பாட்டி இங்க உள்ள சாப்பிட்டுக்கலாம். இது ஒரு மெயினா சொல்றேன், ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டுங்க இது. வாங்க போகலாம். ஹைதே ரைட். சிரித்து வரவேற்கிறீங்களா? ரெஸ்டாரண்ட்ல வேலை கொடுத்துருக்காங்களா? வேலை கொடுத்தா நான் பாத்துக்கிறேன். இப்ப கொடுத்த வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு போவோம். 4 பேர் உட்காந்து சாப்பிடுற மாதிரி இருக்கு, ஒரு 20 பேர் உட்காந்து சாப்பிடுற மாதிரி இருக்கு. சாப்பாட்டுக்குள்ள எல்லா வசதிகளும் இருக்கு, சாப்பாடுகளும் வெரைட்டியா இருக்கு. குறைஞ்சபட்சம் 300 ஐட்டம்ஸ்ல நான்வெஜ் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாட்டுராஜாவா? இந்த நாட்டுராஜாவை இந்த மொரட்டு ராஜா வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. ரைட். அவங்க என்னைய மாதிரி அப்படியே நம்ம கிராமத்து வீட்டுல இருக்கிற ஃபீல் வருதுங்க. கண்டிப்பா. கூரை எல்லாம் உள்ள போட்டிருக்காங்கல்ல. இது வந்து பாத்தீங்கன்னா ஷெட் மாதிரி வச்சாலும் உள்ளுக்குள்ள நல்ல கூரை எல்லாம் போட்டு கிடுகு போட்டு மெடைஞ்சிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா ஃபேன்லாம் அவசியமே கிடையாது. நமக்கு வந்து குளுன்னு தான் இருக்குது. இது பாத்தீங்கன்னா 4 பேர் உட்காந்து சாப்பிடுற மாதிரி. கிராமத்துல ஒரு வேளையாவது உட்காந்து சாப்பிட மாட்டோமான்னு நினைக்கிற நம்ம சிட்டில வாழ்ற உறவுகள் இந்த ரெஸ்டாரண்ட் வந்தீங்கன்னா அந்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். சேர் குடுக்கலையா பழசுக்கு? வாங்க. சேர் பழசுக்கு கேட்கலங்க. இதுல எத்தனை சேர் இருக்குது பாருங்க. ஒரு 50-60 சேர், 50-60 பேர் உட்காந்து சாப்பிடக்கூடியான இடமா தான் இது இருக்குது. அதாவது எங்க ஃபேமிலியை மட்டும் கணக்கு கூட்டினா 50 பேருக்கு மேல இருக்காங்க. நாங்க எல்லாரும் வெளியில போறோம், ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிடணும். தனித்தனியா உட்கார வச்சா ஒரு மனசுக்கு திருப்தி இருக்காது. அவங்களுக்கு எதுவும் கொடுக்கணுமா வேணும் கிடையாது. நம்ம இல்லாம அவன் வேற எதுவும் வாங்கி சாப்பிட்டுருவானோ அப்படின்னு நினைச்சு இங்க ஃபீல் பண்ண தேவையில்ல பாத்தீங்களா. அதனால எல்லாரும் ஒரு இடத்துல உட்காந்து வச்சு நான் வாங்குறத நீ வாங்கணும், நீ வாங்குறத நான் வாங்குவேன்னு இங்கே உட்கார சாப்பிட்டு வச்சுக்கலாம். அது இவங்க குடும்பத்துலங்க. நம்ம குடும்பத்துல அப்படி வளர்க்கல. உனக்கு என்ன வேணுமோ வாங்கி சாப்பிடு, அடைக்க வேண்டியது என்னோட பொறுமை. நமக்கு கொடுத்தே பழகிட்டோமா, அதற்காக கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அது விடுங்க. அந்த ஒரு ஃபெசிலிட்டி இந்த நம்ம பாரம்பரிய நாட்டுக்கோழி விருந்து மண்பானை சமையல்ல ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. என்னடா வெறும் சின்னதா இருக்குன்னு பார்க்க கூடாது. ஏன்னா 4 பேர் சாப்பிட்றதுக்கான ஒரு ஃபெசிலிட்டி அதுவா இருந்தாலும் நிறைய, அதாவது கூட்டு குடும்பமா நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்றதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இந்த பக்கம் இருக்கு.
எம்பூட்டு ஐட்டம். பாரம்பரிய நாட்டுக்கோழி விருந்து மண்பான சமையல். இந்த சமையல் விருந்துல என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கு தெரியுமா? மொத்தம் 300 ஐட்டம்ஸ் இருக்கு. இந்த 300 ஐட்டம்ஸ்ல சுருக்கமா குயிக்கா முடிக்கக்கூடியது அவர்கிட்ட படைச்சிருக்கேன். இங்கிலீஷ்ல எழுதிருந்தா வாசிக்கிறதெல்லாம் நம்ம கிட்ட தள்ளிடுவாங்க. இங்கிலீஷ்க்கு எனக்கு பிடிக்காது, அதனால நான் அதை தள்ளி வச்சிருக்கேன் கொஞ்ச நாளைக்கு. ஏறுங்க, சூப்பு, பிரெட்ஸ், பிரியாணி, கிரேவி, சவுத் இந்தியன் டிஷ், பரோட்டா, ரைஸ், நூடுல்ஸ், ஸ்டார்டர்ஸ், வெரைட்டி ரைஸ், எக்குல இருந்து மட்டன், ஃபிஷ், பிரானு, காடை, கிரில்லு, தந்தூரின்னு நான்வெஜ்லயே எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் இருக்குங்க. அதுலயும் ஒரிஜினல் நாட்டுக்கோழி ஸ்பெஷல்ல பாத்தீங்கன்னா ஆசாரி வறுவல், மிளகா கறி, பச்சை மிளகா வறுவல், பள்ளிப்பாளையம், சிந்தாமணி, காட்டு வறுவல், பெப்பர் வறுவல்னு இங்க இல்லாத ஐட்டம்ஸே கிடையாதுங்க. நீங்க உடனே சாப்பிடணும், சூடா சாப்பிடணும்னா குடும்பத்தோட ஃபேமிலியோட வந்து இந்த ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து ஆர்டர் பண்ணி 10 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு சூடு பறக்க ஆவி பறக்க ரெடி ஆயிருங்க. நீங்க உட்காந்து அரை மணி நேரம் பேச்சுவார்த்தையோட சாப்பிட்டுட்டு போகலாங்க. ஜாலியா போகலாம். ஏமா உட்காரத்தானே போற, இதுக்கு எதுக்கு சேலை இப்படி சரி பண்ணிட்டு இருக்கிற? உட்காரு. சேலையை சரி பண்ணாதேன், உட்கார்ந்தாலும் நச்சுன்னு இருக்கும். சும்மா எடுத்த கௌத்தம்ல உட்கார கூடாது. ஓ, நச்சுன்னு இருந்தா சரிதான் என்னங்க? ஆளுதே நச்சுன்னு இல்ல, சேலையாவது நச்சுன்னு கட்டி அதையாவது நச்சுன்னு வச்சுக்கோ. அதையாவது நச்சுன்னு வச்சுக்கோ. நீயா சொல்லிக்கிற நாங்க நச்சுன்னு இல்லன்னு. வயிறு குறைஞ்சிருச்சான்னு நானும் ட்ரை பண்றேன். நச்சுன்னு இருக்கிற மாதிரி ஜச்சுன்னு இருக்க மாதிரிலாம் தேவை கிடையாது. நம்ம எப்படி குணத்தோட இருக்கிறோம்ன்றதுதான் மெயின். குணத்துக்கு வந்து பிறவில வந்தது, அது மாறாது. அது என்னைக்குமே அப்படியே இருந்துக்கிறோம். ஓகேங்களா? இந்த ரெஸ்டாரண்ட்டை பத்தி நான் சொல்றத விட முத்து நிறைய சொல்லியிருப்பாங்க. நம்ம உறவுகள் எல்லாரும் இந்த ரோட்ல, அதாவது டீட்டெயில் சொல்லிருங்க. சேலம் டு கொச்சின், அதாவது LNT பைபாஸ் ரோடுன்னு தெரியும், உங்களுக்கே தெரியும். இதுதான் கேரளா ரோடு மெயின் பைபாஸ் ரோடு. இதுலதான் எல்லா வண்டியுமே போகும். இதுல போகும்போது நம்ம பாக்குற உறவுகள் இந்த ரோட் அப்படி பாத்தீங்கன்னா நம்ம ஆடுகளி குடும்பம் ராஜாண்ணி சாந்தாக்கா சொன்ன ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது, ஒருட்டு உள்ள போய் பார்ப்போம் அப்படின்னு வந்து பாருங்க. ஆமா, சும்மா பாத்துட்டு போக கூடாது, சாப்பிட்டுட்டு போயிடும். எல்லா அசைவத்திலயும் அசைவ பிரியர்கள் யாராவது இருந்தீங்கன்னா எல்லா அசைவமுமே கிடைக்குதுங்க. அப்பப்ப புடிச்சு அப்பப்ப செஞ்சு கொடுக்குறாங்க. உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்க வந்து சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பா ஒரு டைம் நம்ம உறவுகள் எல்லாரும் வந்து இந்த ஹோட்டல்ல சாப்பிடணும். நேத்து ராத்திரி சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் சாப்பிட்டேன், உண்மையிலே டேஸ்டா இருந்துச்சு. இன்னைக்கு மத்தியானம் நாங்க என்ன சாப்பிட்றோங்கிறத உங்களுக்கு வீடியோல காமிக்கிறோம், எப்படி இருக்கு சாப்பாடுங்கிறதையும் காமிக்கிறோம். இப்ப மஞ்சட்டில அவங்க சமைக்க போறாங்க, அவங்களோட போய் நம்மளும் என்ன சமைக்கிறாங்கிறத பாக்கலாம். ஓகேங்களா? வாங்க. அடுத்த வீட்டுல போய் சமைக்கிறத பாத்திருக்கேன், முத ஹோட்டல்ல போய் நான் பாக்குறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் பாக்கலாம். வாங்க, மண்பான சமையல். இது என்ன ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு? மண் சட்டியில பண்றாங்க. ரைட். விறகடுப்புல பண்றாங்க, மண் சட்டியில பண்றாங்க. நல்லெண்ணெய் மட்டும் ஊத்திருக்காங்க. இப்ப நல்லெண்ணெய் ஊத்திருக்காங்க. இது என்ன டிஷ் பண்ண போறீங்க இப்ப? இப்ப காட்டு வறுவலுங்க. காட்டு வறுவல் நல்லா இருக்கு, அருமையா இருக்குங்க. சின்ன வெங்காயங்க. சின்ன வெங்காயம் யூஸ் பண்றாங்க. சின்ன வெங்காயங்க, எல்லாத்துக்கும் சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்றாங்க. நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்றாங்க. பாரம்பரியமா செய்யற மாதிரி நான் பாத்தீங்கன்னா மண் பாத்திரத்துல தான் எல்லாமே செய்யறாங்க. அங்க பாத்தீங்கன்னா வெங்காயம் உரிக்கிறதுக்கு அங்க உள்ள 2 பேர் உரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. வேற ஏன் பாக்க இல்லை, மாத்தப்பதான் மாத்தனாச்சு. அப்படியா? சாந்தாக்கா வீடியோ உங்க வீடியோ நல்லா பாப்பேன். கறி ரசத்துல இருந்து இருக்கு. இது நாட்டிக்கோழி தண்ணி குழம்புங்க, பாத்துக்கோங்க. ரைட். இது பச்சை புளி ரசம். வைக்க தெரியாத பேரெல்லாம் நீங்க வந்து சொல்லிட்டு இருக்கற. அவர் வச்சிருக்காரு, இன்னைக்கு கத்துக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு வேணா நான் இங்க சமையல் கத்து வந்துறேன். உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். பச்சை புளி ரசம், மிளகு ரசமா? மிளகு ரசம், தக்காளி மிளகு ரசம். தக்காளி மிளகாயும் போட்ட ரசம் போய் நான் கத்துருந்தேன். உண்மையான ரசம் இங்கதான் கத்துக்கணுங்க, அதனால இங்க வந்துருங்க. என்னங்க சட்டி உருட்டுறிய? இல்ல, ரசத்துல 2-3 ஐட்டம் வச்சிருக்காங்களே, அதான் பாக்குறேன். ஒரு ஐட்டம் வச்சே மொனந்துதான் பாக்குறீங்க. குடிக்கிறவங்களுக்கு வச்சு கொடுக்கலாம், மொனந்து பாக்குறவங்களுக்கு எதுக்கு இத்தனை ரசம்? நல்லா வச்சாக்க மொனந்து மட்டுமா பாப்பாங்க, குடிக்கவும் செய்வாங்க. மொனந்து பார்க்க மூக்கு இருந்தா தானே, வாயே மூக்கா இருக்குது. நீங்க என்னத்தை பாத்துக்கிட்டு வாங்க, அந்த மாதிரி ரசத்தை கொடுத்த மாதிரி போகணும். நல்லா இருக்குது, போகும்போது கொஞ்சம் வாங்கிட்டு போயிருவோம் வீட்டுக்கு. நம்ம சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னா எப்படி? நம்ம உறவுகள்லாம் சாப்பிட்டு பார்த்து சொல்லணும். நல்லா ஒரு 20 நிமிஷம் பக்கம் நல்லா சின்ன வெங்காயம் இதெல்லாம் வணங்குங்க. நல்லா வணங்கி ஆயிலே வணங்குங்க. வணங்கி இந்த அளவுக்கு வரும்போது நம்ம அலசி கறி எடுத்து போட்டுக்கலாங்க. நாட்டுக்கோழி ஒரிஜினலுங்க. நாட்டுக்கோழி ஒரிஜினல். ஆமாங்க.
எண்ணெய் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் இந்த மாதிரி எண்ணெய் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெய் போடுற நெய் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்கே ஊத்துக்குழியில இருந்தே தான் வாங்கி அவங்க நெய் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வாங்குற தயிர் முதற்கொண்டு மில்க் மிக்ஸ் பிராண்டடான தயிர் தாங்க வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது என்ன ஐட்டம்? இது சிந்தாமணிங்க. இது வந்து சிந்தாமணிங்க. அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா பாருங்க, எல்லாம் நல்ல ஆயிலையும் நல்ல எண்ணெயிலையும் நல்ல நெய்லையும் நல்லா வணங்கிட்டு பாருங்க. நல்லா இந்த அளவுக்கு நல்லா வணங்கி கலர் நல்ல அந்த ரெட்டிஷ் கலர் நல்லா இருக்குங்க. ஃபஸ்ட்டு அந்த வரமிளகாயோட தன்மைன்னா உடம்பு சுத்தமாக அப்படியே இதாயிருங்க. ரைட்டு. ஹாட் வாட்டருங்க, சுடு தண்ணிங்க. ரைட்டு. என்ன காரணம் சுடு தண்ணி ஊற்றுறோம்னா, பச்சை தண்ணி ஊற்றினா கறி வரைச்சிக்கிறங்க. நல்லா சூடாக இருக்க தண்ணி ஊற்றுறோம்னா கறி சீக்கிரம் வெந்துருங்க. இது வந்து நாட்டுக்கோழி சூப்புங்க. நாட்டுக்கோழி சூப்பு 1 கிலோ ஆர்டர் பண்ணால் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுப்பேங்க. குடிச்சு பாருங்க, நல்லா இருக்கும். ரைட் ரைட். இவ்வளோ ஸ்பெஷல் இதுதாங்க சூப்பில். ஓகே, ஃபேமிலியாக வந்தாக்க நமக்கு எவ்வளவு தேவையோ 1/2 கிலோனாலும் 1/4 கிலோனாலும் 1 கிலோ 1.5 கிலோ எவ்வளோனா 1/2 kg தான் மினிமம்ங்க. மினிமம். ஆமாம். ஓகே ஓகே ஓகே. அதுக்கு மேலே 1 kg ஆர்டர் பண்ணால் காம்ப்ளிமெண்ட்ரி சூப் எத்தனை பேர் வராங்களோ அவங்களுக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். குடிச்சு பாருங்க, குடிச்சு பாருங்க சொல்லுங்க. மீன் குடிச்சு பாருங்க. வாங்க சூப்பு சாப்பிடலாம் எல்லாரும். சூப்பரா இருக்குங்க, உண்மையிலே சூப்பரா இருக்கு. நல்ல காரசாரமா. நல்லா இருக்கா? இது நாட்டுக்கோழி சிந்தாமணிங்க. இது ஆசாரி வறுவல், இது பள்ளிப்பாளையம், இது வந்து காட்டு வறுவலுங்க. இது சிக்கன் 65, இது சிக்கன் லாலிபப், இதெல்லாம் பிராய்லருங்க. இது ரெண்டும். ரைட்டு. பாக்கி எல்லாமே நாட்டுக்கோழி. பாக்கி எல்லாமே நாட்டுக்கோழி. வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா இருக்கு உங்களுக்கு. ரைட்டு. சப்பாத்தி இருக்கு. சப்பாத்தி, சுட சுட சாதம், சுட சுட சாப்பாடு. இது நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு, இது தக்காளி மிளகு ரசங்க, இது வந்து பச்சைப்புளி ரசம். பச்சைப்புளி ரசம். ரைட் 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 ரைட். நாட்டுக்கோழி சூப்பு இருக்குங்க. ஆமா, நாட்டுக்கோழி சூப்பு கொடுத்தாச்சு. 1 kg ஆர்டர் சொன்னீங்கன்னா 2 வெரைட்டிஸ் போட்டுக்கலாம். ஓகே ஓகே ஓகே. சாப்பாடு ஐட்டம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சாப்பாடு ஐட்டம்ஸ் பாத்துருப்பீங்க, எல்லாமே கொடுத்தாச்சுங்க. லாலிபப் 2 பீஸ் நமக்கு வச்சவரே நமக்கு பேர் தெரியலன்னா அவரே சொல்லிட்டாரு. சிக்கன் வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். அம்மா சமையல் டேஸ்டா இருக்கா? இல்ல இல்ல, இது நல்லா இருக்கு. போதும்ட்டாங்க. உன் சமையல் மாதிரி இல்ல. கண்டிப்பா. என்ன சாப்பிடுற? லாலிபப் சாப்பிடுறியா? லாலிபப் ஒரு கப்பு சாப்பிடுது. என்னங்க கப்பு நப்ப எனக்கு கப்பு ஞாபகம் வந்துருச்சு. பாருடா. என்னங்க? சரி, என்ன செய்ய, பாலா போன மனசு தேடுதே. நாட்டுக்கோழி பிரியாணியா? நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடு சாப்பிடு. சாப்பிடுற நீங்க நல்லா பல்லு வடக்கமா தின்னப்ப கண்ணமும் பெருக்குச்சு, வயிறும் பெருக்குச்சு. நம்மளும் நினைச்சுட்டு சாப்பிட்டேன். ஒரு சப்பாத்தி, ஒரு பிடி சோறு, 2 லாலிபப். என்னமோ இவங்களை கையை கட்டி போட்டு வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இது இவங்க உடம்பு குறைக்கிறதுக்கு இருக்காங்க. நாளைக்கு ஃபுல்லா பட்டினி கிடக்கு. இலையில போடுவாங்கன்னு தெரியல. பழங்களு, பயிர்களு, பீஸ் வேணா லைட்டா 4 பீஸ் வச்சுக்கலாம். சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. நல்ல ஆடம்பரமான சாப்பாடு, அருமையான சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சதோட பாத்தீங்கன்னா குல்ஃபி ஐஸ் வந்துருச்சு. எனக்கும் பிரகதிக்கும் சின்ன குல்ஃபி ஐஸ், இந்த மாதிரி மலாய் குல்ஃபி ஐஸ், ஐஸ்கிரீம். ஏன்னா எல்லாரும் மனசையும் குளிர வைக்கிறேன் பாத்தீங்களா, சிரிச்சு சிரிச்சு, அதனால பானை ஐஸ்கிரீம். பானை மாதிரி இருக்கீங்கன்னு சிம்பிளிக்கா சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அது தெரியாம வாங்கி வச்சுட்டு டயலாக் அப்படி நினைச்சுக்க கூடாது. நமக்கு நல்ல விதமா தான் நினைச்சுக்கணும். எந்த ஒரு இதையும். அது ஓகே. வாங்க எல்லாரும் குல்ஃபி சாப்பிடலாம். ஓகே, நல்லபடியா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. இந்த நம்ம கோயம்புத்தூர் LNT ரோட்ல வர்ற நம்ம உறவுகள் யார் வந்தாலும் கண்டிப்பா நம்ம பாரம்பரிய நாட்டுக்கோழி விருந்து மண்பானை சமையல் ஹோட்டலுக்கு வந்து சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்றத உடனே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? கண்டிப்பா நம்ம உறவுகள் எல்லாரும் ஒரு டைம் வந்து சாப்பிட்டு பாருங்க. கேக்குதா? பாய்.